கர்த்தர் கொடுத்த அந்த துதி ஆராதனை நேரத்துக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த துதி ஆராதனை காலையிலே நம்ம துதிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்ம செய்வார். துதியின் மத்தியிலே செய்கிறவர். அதனால் காலையிலே துதிக்கிறது, வேத வசனங்கள் வாசிப்பது நமக்கு பழக்கமாக இருந்ததுன்னா அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால் இந்த துதி ஆராதனைக்குள்ள நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெபத்தின் மத்தியிலே ஆண்டவர் நாங்கள் வரும்பொழுது, கடந்து வரும்பொழுது உண்மை துதியின் சத்தத்தோடு நாங்கள் இப்படி சமூகத்துக்கு வர எங்களுக்கு கிருபை தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. துதியை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சொல்லி வருகிற பிள்ளைகளாய் காணப்படவும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்படவும், அதிகாலை வேளையிலே உண்மை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படவும் இந்த நேரத்திலும் தகப்பனே நீங்கள் செய்து முடிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் தந்து வழிநடத்த வேணுமா, ஆவியானவர் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற பொழுதும் ஆண்டவரே வேத வசனம் தியானிக்கும் பொழுதும் நீங்கள் எங்களோட பேச வேணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி நம்ம வசனத்துக்குள்ள கடந்து செல்லலாம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்கிறீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்கிறீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போலொரு தேவன் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகத்திலே எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிற சத்தம் கேட்கும்னு சொல்லி நம்ம வேத வசனங்களை படிக்கணும். இந்த மாதிரி எப்பொழுதும் துதியின் சத்தம் நம்முடைய வாயிலிருந்து வரணும். காலையிலே எழுந்திரிச்சு நம்ம துதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது அதில் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கண்டுகொள்ள முடியும். இன்றைக்கி நான் இந்த சங்கீதத்துலேருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசித்து அதை தியானிக்கலாம். சங்கீதம் 102வது சங்கீதத்தில் 21, 22 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடி கொள்கையில் சீயோனிலிருந்து கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமிலிருந்து அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை தியானிக்கலாம். அந்த வசனத்தில் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, முதல்ல சீயோனுங்கிறத நம்ம படிக்கும்பொழுது சீயோன்லேருந்து ஆண்டவருடைய வேதம் நாமம் அவருடைய நாமம் மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா 2:3 சகரியா 8வது அதிகாரத்தில் 3வது வசனம். நீங்கள் சகரியாவும் ஏசாயாவும் ரெண்டு வசனத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்கி அதனுடைய கருத்துக்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சகரியா சீயோனிலிருந்து திரும்பி வருவார், எருசலேமுக்கு நடுவில் வாசம் பண்ணுவார், வாசம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது சகரியா எருசலேமில் அந்த சத்திய நகரம்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, நீங்கள் அந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். இந்த வசனம் 2 வசனமும் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, சீயோன்லேருந்து என்ன வருது அப்படிங்கிறத பற்றி ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது சத்திய நகரம்னு சொல்லி நம்ம பார்க்கோம்.
இது கிறிஸ்துவை முன்னடையாளமாகவும் நமக்கு வந்து கற்றுத்தருவதை நீங்கள் பார்க்கலாம். சீரியோனும் சரி, எருசலேமும் சரி, எருசலேமை பற்றி சொல்லும் பொழுதும் ஆண்டவருடைய வருகையை பற்றி, ஆண்டவர் வந்து எப்படி வந்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தியானிக்கும் பொழுது, எந்த இடத்துக்கு போனாலும் சிலுவை அடையாளம் தான் நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது. அது கிறிஸ்துவ மீண்டும் நமக்கும் மகிமையாய் வரப்போகிற அந்த தேசத்தில் என்னெல்லாம் இருக்கும், ஆண்டுடைய வருகை இந்த பூமியில் எப்படி நடக்கும், அவர் ஆளுகை வரும் பொழுது எப்படி பிரசன்னமாக்குதலை அவர் வச்சு அவர் வந்து நம்ம எருசலேம் நகரத்தை வந்து எப்படி செய்வார் அப்படிங்கிறத, சீயோன் எப்படி இருக்கும், எருசலேம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறார். எருசலேம்ங்கிறது சீயோன்கிறதும் அவர் சத்திய நகரம்னு சொல்லி ஆண்டவர் வந்து சீயோன் பர்வதம் ஆராதனைக்கு ஏற்ற வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்த நகரமாகவும், பரிசுத்த நகரமாக இருக்கிற ஒரு நகரத்துக்குள்ள ஆண்டவர் வந்தார்னாக்கி எப்படி ஆளுகை இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தியானிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் அந்த வசனத்தை வசித்து தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் கிறிஸ்து எப்படி வந்தார், எப்படி அந்த மீட்பை நமக்கு தந்தார், அந்த மகிமையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும், அந்த மகிமையை பெற்றுக்கொண்டதுனால நம்ம துதிக்கிறோம். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா துதியின் சத்தத்தில் நம்ம துதி ஏன் பாடல் பாடுறாங்க, இல்லை ஆலயத்துக்கு போனாலும் சரி, ஒரு மீட்டிங் போனாலும் சரி, பாடல் ஏன் பாடுறாங்கன்னா அந்த பாடல் மத்தியில் அந்த துதியின் மத்தியில் வாசிக்கிறதுனால நம்ம அந்த துதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்போ கிறிஸ்தவங்க நாம் வந்து துதிக்கிறதுல நிறையா எல்லாருமே துதிக்கிறதுல இருக்காங்க. ஆனால் நாம் முக்கியத்துவம் கொடுக்கறது துதிக்கு. அதனால் அந்த துதியின் மத்தியில் வாசிக்கிறாரு. அதுக்காக நம்ம நம்ம இந்த எருசலேம்லேருந்து வந்தாருன்னு ஆண்டவர் சொன்னார்னு சொன்னோம்னா, யாராவது கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது, சொல்ல தெரியாதுன்ட்டுலாம் இருக்கவே கூடாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் அந்த லூக்கால 2:38 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, அந்த வசனத்தில் நீங்கள் நிறைய வாசிக்கிறவங்களா இருந்தால் தெரியும். சிமியோன்கிறவர் வந்து காத்திருந்தார். ஆண்டவருடைய ரட்சிப்பை பார்க்கும் வரை நீ மறிக்க மாட்டான்னு சொல்லி முன்னாடியே தீர்க்கதரிசனமா சொன்ன வார்த்தைக்காண்டி காத்திருந்து, அந்த ஆலயத்தில் காத்திருந்து அன்னாளுங்கிற ஒரு அம்மாவும் இருப்பாங்க. அவங்க வந்து விதவையாக இருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லி வருது. ஆனால் சிமியோன்கிறவர் கையில் ஏந்தி செய்கிறதுனால நம்ம சிமியோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அவர் வந்து என்ன செய்தார், ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதேன்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்தார், மகிழ்ந்து களி கூறுறாருன்னு பார்க்கும். அப்போ அந்த ரட்சணியம்னா யார், ஆண்டவர் தான். ரட்சணியங்கிற ஒரு காரியத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. விடுதலை, அவர் வந்து விடுவிக்கிறவர் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வசனத்துக்கு அர்த்தம் இருக்கிறதுனால, அவர் நம்மளை விடுவிக்கிறவர், ரட்சித்து நம்மளை நடத்துகிறவர். அப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுனால அவருக்கு நன்றி சொல்ல விதமாக தான் நம்ம துதிக்கிறோம். அந்த துதியின் மத்தியில் வாசிக்கிற தேவன் எருசலேமிலே வந்த பிறகு வந்து அவர் எப்படி ஆசீர்வதிப்பார், மேசியாவை கண்டு நான் களி கூர்ந்தேன்னு சொல்லும்பொழுது அந்த எருசலேமுக்கு வந்தார் ஆண்டவர். அந்த எருசலேம்லேருந்து ஆண்டவர் எல்லாம் நிறைய காரியங்கள் நீங்கள் எருசலேம் பற்றி படிக்கும்பொழுது நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறதே நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த எருசலேம்லேருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். அவருடைய துதி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அவருடைய துதியை சொல்வார்கள், பிரஸ்தாபப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி வருது. அந்த வசனத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு ஆண்டவர் தான். ஆண்டவரை துதிக்கிறது நமக்கு ரொம்ப நமக்கு கிடைச்ச சிலாக்கியம், பாக்கியங்கள்னு சொல்லலாம். அப்போ அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவருடைய வார்த்தை தான் நம்மளை துதிக்க செய்யுது. அந்த துதியின் மத்தியில் வாசிக்கிற தேவனை நம்ம துதித்து ஒவ்வொரு நாளும் அவர் செஞ்ச நன்மைகளை, அவர் ரட்சிப்பை பெற்று நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது. அந்த பரிசுத்த நகரத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக பூமி அனைத்தும் அவங்கள வந்து ராஜ்யம் முழுவதும் அவரை வந்து கூடி வந்து ஏகமாக அவரை துதிப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஜனங்கள் மாத்திரம் இல்லை, ராஜ்யங்கள் எல்லாம் துதியின் சத்தத்துக்கு அவர் வந்து முதலிடம் கொடுக்கறதுனால நாம் துதிக்கிறதுல முந்திக்கொள்ளணும். அதிகாலையில் எழுந்திரிச்சு துதித்து வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறத நீங்கள் உணர முடியும். நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி, அந்த காலையில் எழுந்திரிச்சு அந்த வசனத்தை தியானித்து நம்ம பாடல் பாடி ஆண்டவர் துதிக்கும் பொழுது அதில் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் நம்ம இன்றைக்கி செய்தோம். இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு வசனத்தை தியானித்து பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள், நிறைய போராட்டங்கள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் நம்மளால் முடியாத காரியங்கள் இருக்கலாம், தோல்வியில் இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஆண்டவர் நடத்தி நம்மளை சென்று கடைசி வரை நம்மளை நடத்தி செல்கிற தேவன் அவர் மாத்திரம்தான். நமக்கு ஆறுதல் கொடுக்குறவர், ரட்சிப்பை கொடுக்குறவர். வேறு எங்கேருந்து நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, எங்கேருந்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிப்பும் பரிசுத்தமும் நம்மளது ஆண்டவருக்கு தான் சொந்தமானது. அதை ஆண்டவர்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் முன்னாடி நிற்கணும். ஆனால் வாலிப வயதாக இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, சின்ன வயதிலே வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது அதனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாலிப வயதுலேருந்தே அப்படியே கொண்டு வந்தார்னா முதிர் வயதிலும் அவன் விடாது இருப்பான்னு சொல்லி வேத வசனத்தின்படி நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுத்து நம்ம வேத வசனத்தை அதன்படி நடக்கணும், அது ஜெபிக்கணுங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம பாடல் பாடுறது. நிறைய பிள்ளைங்க பாருங்கள், இன்றைக்கெல்லாம் நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய பாடல் பாடுறாங்க. வாலிப தம்பிமார்கள்லாம் நிறைய பாடல் எழுதுகிறாங்க. அந்த பாடல்களை பாடி நம்ம துதிக்கிறதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் வச்சுருக்காரு.
அந்த துதியின் சத்தத்துக்குள்ள நிறைய காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு துதிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் நடத்தும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவார். அதனால் அந்த துதி ஆராதனையை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனத்தின் மூலமாக பிள்ளைகளை அர்ப்பணிக்கிட்ட சுவாமி அற்புதமாய் நடத்துகிற தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். மேலான அன்பிலே அவர் நடத்தப்பட ஒவ்வொரு பிள்ளைகளும் துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட அவருடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. அதிகாலையிலே உண்மை தேடுகிற பிள்ளைகளை நீங்கள் கண்டறிந்து அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து ஆண்டவரை நடத்துகிற தேவன் என்று ஆண்டவரை உண்மை மாத்திரம் முன்னிலை வைத்து முதலிடத்திலே வைத்து ஆண்டவரே உண்மையே காணத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இப்படி சமூகத்திலே வந்து ஆண்டவரே நிற்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக தரவணுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த துதி ஆராதனையில் ஆண்டவரே கேட்ட பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வித்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்கத்தக்கதான ஆவியானவர் உதவி செய்யத்தக்கதாக உனக்கு ஜெபிக்கிறேங்க சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்து ஆசீர்வித்து அவங்க வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்க திட்டம் நிறைவேற ஒவ்வொரு நாளும் அவங்க அர்ப்பணித்து ஜெபிக்க வசனத்தின் மூலமாக நடக்க கிருபை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிற சுவாமி. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்க எங்களுக்கு இந்த துதிக்க தகுந்த நேரத்துக்காய் நாட்களுக்காய் நன்றி செலுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்களினால் பிதாவே ஆமென்.